வேண்டி நின்ற பையனுக்கு உய்யலால கையில் தந்து கல்யாணம் மைய கொண்டு நானே கோல்டு கலர் வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கௌரி. ஆமா, இந்த வளையல போட்டுக்கிட்டா உங்க கெட்டப்பே மாறிடும். சரி, இதையே கொடுங்க. நம்ம கையால வளையல போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிரும். அது நம்ம ராசி. விடுறா கைய. பொம்பளைங்க கைய தொடாம வளையல போட்டு விட உனக்கு தெரியாதாடா? நீ எதுக்கு கைய தொட விடுற? இந்த வளையல போட்டுக்க உனக்கு தெரியாதா? பாடி கௌரி, கௌரி. ஐ, அப்ப ஒண்ணே டிராபிக்கா? நான் அவளை தொட்டு வளையல போட்டா உனக்கு என்ன நஷ்டம்? தொட்டா கைய மாங்காய பொளக்கிற மாதிரி பொளந்துடுவேன். எச்சல பொறுக்கி. யார் அந்த பொண்ணு? கௌரி. கௌரியா? நீங்க காதலிக்கிற பொண்ணா? அவ போற போக்க பார்த்தா காதலிக்கிற மாதிரி தெரியலையே. சில சமயம் அவ போக்கு அப்படிதான் இருக்கும். சில சமயம் மட்டும்தானா? நான் அப்பவே சொன்னேன்ல, இங்க சூதாட்டம் நடத்தாதீங்க. இது எங்க வயித்து பொழப்பாச்சே. சண்டை இருக்கிற நாள்ல மட்டும் தானே நாங்க இங்க வர்றோம். மரியாதையா எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? மன்னிச்சுக்கோங்க முத்தண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூதாட்டம் நடத்த விடுங்க. துரத்தாதீங்க எங்களை. இந்த தொழிலை நடத்தி தான் நாங்க வாழணும். எங்களுக்கு வேற வழி இல்ல. இனி இந்த பசங்களை நீ தொட்டன்னு வச்சுக்க, மாங்காய பொளக்கிற மாதிரி பொளந்துடுவேன். போர்றிக்கி போடா, போங்கடா. கௌரி, ஏன் இவ்வளவு லேட்டா போற? இப்ப போனா உனக்கு வண்டி கிடைக்குமா? எனக்கு மாங்காய் தர வேண்டாம். நீ எதுக்கு அம்மா கிட்ட சொன்ன? அத வாங்குறதுக்கு வேற ஆளுங்க இருக்கிறதால. வாடிக்கை நான் தானே வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் வேற ஆளு குடுக்க கூடாதா? உங்களுக்கு குத்தை கொண்டு விடலையே. கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ எனக்கு மரியாதையை கொடுக்கறது இல்ல. 4 காசு சம்பாதிக்கிறோங்கிற தலகணத்துல ஆடுற. எனக்கு தலகணம் தான். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இருக்கு, ஃபுல் ரைட்ஸும் இருக்கு. நிரூபிக்கட்டுமா? ரொம்ப பேசாதீங்க. அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? என் ஹஸ்பண்டா? என்ன அதிகாரம் செய்யறதுக்கு? நிறுத்துங்கடா. அவ என்ன சொல்லிட்டு போறா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். அவ உன்னை இப்படி பேசுறத நீ பெருசா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாத. நான் வரேன். இதாங்க. என்னது? ஒண்ணும் இல்ல, சென்ட். இத நீயே அவகிட்ட கொடுத்துருக்கலாம்ல. பானவராயா, நான் சொன்ன 2 தவணையும் தாண்டிடுச்சு. நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ பொறுத்துக்கணும். நான் அதை கேட்டேன் உங்களை. நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன். அவ ஒருத்தி வருமானத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு வழி எனக்கு தெரியல. அது சரி, பனஜாவோட கல்யாண விஷயம் எது வரைக்கும் வந்திருக்கு? இன்னும் முடிவாகல. பனவராஜா, நீ என்ன மறந்துட்டியா? எனக்கு ஏதாவது கொடுப்பேன். பாட்டியை மறக்க முடியுமா? இந்தாங்க, வச்சுக்கோங்க. நான் வரேன். கொடுத்திருக்கான் என் பேர. அம்மா, அம்மா, என்ன இது எப்படி இங்க வந்தது? வீடு துண்டுல இது எப்படி இங்க வந்துச்சு? வானவராயனா இருக்கும். வானவராயனா? அந்த ஆள் இந்த ராத்திரில எங்க வந்தா? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கௌரி.
இந்த ஏரியா பொறுக்கி பசங்க எல்லாம் இங்க வந்து ரொம்ப கலாட்டா பண்றாங்கன்னு நான் தான் அவங்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏமா உனக்கு அவரை விட்டா வேற யாருமே இல்லையா? அவங்கிட்ட சொன்னா என்ன பிரச்சனை? அவன் தான் நம்மளோட. எனக்கு இஷ்டம் இல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றது, புரிஞ்சுதா? இவளுக்கு என்ன ஆச்சுன்னு புரியலையே. மாணவராயின்னு சொன்னாலே சந்தோஷப்படுறவ இப்ப அவன் பேரை கேட்டாலே துள்ளி குதிக்கிறா. படத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு, நான் போய் பார்க்கறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? 2. நவரியா நவரியா ஹலோ, 2 டிக்கெட். பயங்கர ரஷ். நானா இருந்தாலும் வாங்கணும். இந்தாங்க. பணம் வாங்கிக்கீங்கன்னா குடிக்கிறது கலர் சோடா சர்பத்தி என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரஜினி சார் கலக்கிட்டார். 4 ஸ்டண்ட் 3 பாட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாம் ஹிட். வானவராயா, என்ன இங்க வாடா. கருணாகரன் சார் நம்ம ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் இருக்க வர. வாடா இங்க. என்ன ஓஹோ, நீதான் வானவராயனா? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சூதாட்டம் நடத்தின இவன் என் கையில சிக்கினான். ஆனா தப்பிச்சு போயிட்டான். யோ கருணாகரன் சார், இவங்களை ஸ்டேஷன் வர சொல்லு. சரிங்க சார். வண்டி எடு. சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் ஸ்டேஷன் வந்து சேருங்க. வாடி. டோக்கன் கொடு. டோக்கன் இல்ல பின்ன அதென்ன கோழி முட்டையா? டோக்கன் தர முடியாது. அதுக்கு காரணத்தை சொல்லு. அதான் சொல்ல முடியாதுங்கிறோம்ல. சொல்ல முடியாதுன்னா எப்படி? இல்லன்னா ஆட்டத்தை ஏற கட்டியா? மிஸ்டர், உங்களுக்கு டோக்கன் தரக்கூடாதுன்னு ஆர்டர். காரணம் தெரியும்னா முதலாளி கிட்ட போய் கேளு. முதலாளியா? யாரு பாரு? நாங்களும் காசு தானே தரோம். பேசாம டோக்கன் தாடா. மரியாதையா டோக்கன் கொடுக்கணும். என்னையா அது? உன்ன மாதிரி உள்ளவன் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடலாமா? நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம பேசி முடிச்சுக்கலாம். மேல அது கையெடுங்க. எடுங்க சொல்றேன்ல. உட்காரு. என்ன சொல்லுங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். உன் பேர் என்ன? வானவராயன். என் பேர் ஜெயராமன். எல்லாரும் பிரியமா முதலாளின்னு கூப்பிடுவாங்க. 23 வருஷமா நான் இந்த கேம்ப் சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன். வா 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 வா. இதுதான் என் பொண்ணு ராணி. இவ அனிதா என் பொண்டாட்டி. 2ஆம் தாரம். அத பத்தி எனக்கு என்ன? நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நான் சொல்றத இப்ப கேளு. நீ தயவு செஞ்சு ஊசி எறிதல பங்கெடுத்துக்காது. காரணம்? வானவராயா, 50,000 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு இந்த இடத்துக்கு வாடகையா கொடுத்துருக்கேன். போலீஸுக்கும் பஞ்சாயத்துக்கு வேற கொடுத்துருக்கேன். மொத்தம் 200 வேலைக்காரங்க. அவங்களுக்கு சம்பளம், மத்த செலவு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வருமானம் வந்தாதான் இதை நஷ்டம் இல்லாம நான் நடத்த முடியும். நஷ்டத்துல நடத்துங்கன்னு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லல. ஆனா உன்ன மாதிரி 3-4 பேர் வந்தா நான் இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். மரணக்கிணறு, மேஜிக் ஷோ, மினி ஜூ, இதனாலலாம் ஒன்றும் பெருசா வருமானம் கிடைக்காது. ஊசி அடிக்கிறது தான் கேம்ப் சர்க்கஸோட உயிர் மூச்சு. ஊசி அடிக்கிறதுன்னு சொன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அதுக்கு நல்ல பிராக்டிஸும் வேணும். ஊசியை குறிதவராம வீச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்களோட உடனே சேர்த்துக்கிறதா எங்க வழக்கம். சொல்லு, நாம என்ன உடன்படிக்கைக்கு வரலாம்? உடன்படிக்கைக்கு நான் தயாரா இல்லைன்னா நான் இதை எடுத்து மூட வேண்டி வரும். உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்களா? அது என்னன்னா, இதை வந்துடுறேன். வா.
என்னாச்சு? பெருசா என்ன சொன்னச்சு? உடன்படிக்கை செஞ்சுக்குவாரு. பெண்ணே அவர் அந்த பக்கம் போறாரு. யாருக்கு தெரியும்? ஏய், என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. நீ டவுன்ல கேபரே அடிக்கிட்டு இருந்தால் தானே? என் பேரு சோமு. முன்னால டவுன்ல தான் இருந்தேன். அங்க கேபரா ஆடுற வேலை. இப்ப இவங்களோட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன். நீ அதுக்குள்ள எங்க போயிட்ட? அது வரைக்கும் இத வச்சுக்க. ஒரு பிரச்சனையும் நீ வரக்கூடாது. எனக்கு வேண்டாம். எண்ணி பாரு, பத்தலன்னா சொல்லு. எதுக்காக எனக்கு பணம் தரீங்க? இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது. என் தொழிலுக்கு வேட்டு வைக்க கூடாது. அதுக்காகத்தான். என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இதை வாங்க மாட்டேன். ஊசி எரிஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சு நான் இங்க வரல. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் என் தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நானா? நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? யானை மயிலோட்டகம், 3 சீட்டு, மங்காத்தா, அப்புறம் மாங்காய் வியாபாரம். 4-5 குடும்பம் இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க சர்க்கஸ் வந்ததுல இருந்து எங்க வாயில மண்ணு விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பயந்து தூங்காம இருக்காதீங்க. என்னால இதை மூட வேண்டி வராது. நான் இனிமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? நெல்லு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கிறது இல்ல. இந்த பணத்தை எடுத்து போய் மனசு சொல்லுச்சு நீ இதை வாங்குற ஆள்லன்னு. இருந்தாலும் கொடுத்து பார்த்தேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேலை தந்தா நீ அதை செய்வியா? உடனடியா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அவசரம் இல்ல, 2-3 நாள்ல சொன்னா போதும். 10 பவுனுக்கு நகை, 15,000 ரூபாய் வரதட்சணை. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டிமாண்டு. அவங்க தகுதியை வச்சு பாக்குறப்ப இது ஒண்ணு அதிகமா எனக்கு தெரியல. அதிகம்னு நானும் சொல்லல. கொஞ்சம் நகை இருக்கு. கையில உள்ள பணத்தையும் பைக்கை வித்து வரதையும் சேர்த்தா ஒரு 10 தேரும். மிச்சம் 5,000 வேணும். கல்யாண செலவு இருக்கு. என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்றாங்க? அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கேட்காமல எதிர்பார்க்காமல எல்லாம் கிடைக்கிறதா தெய்வத்தோட செயல்னு சொல்றது என்ன? அதனாலதான் சொல்றேன், இந்த வேலையை மட்டும் வேண்டாம்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லண்ணே, இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நமக்கு தானே லாபம். ஆமாண்ணே, வனஜாவோட கல்யாணத்துக்கு பணத்தோட பற்றாக்குறை இருக்குல்ல. வேலையை ஒத்துக்கிறதா இருந்தா முதல்லயே கொஞ்சம் பணம் அட்வான்ஸா நம்ம முதலாளி கிட்ட இருந்து வாங்கிடணும். ஆமா, அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நடத்திடலாம். தருவார், நிச்சயமா தருவார்ண்ணே. கேட்காமலே பணத்தை கொடுத்தவரு கல்யாணத்துக்கு சொன்னா கொடுக்க மாட்டாரா? நான் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நல்லா இருக்குண்ணே, நல்ல கேள்வி. அண்ணன் பிறக்காம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? இதையெல்லாம் யோசிச்ச விஷயம் நடக்குமா? வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கு கடவுள் தருவார்ண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் அண்ணன் கூட இருந்தோம்ல, அப்படி இப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் தெரியும். அதை வச்சு பார்த்துப்போம். என்னடா? ஆமா, இந்த நீ கேட்ட 10,000 ரூபாய் இதுல இருக்கு. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மாசம் 2,500 ரூபாய் உனக்கு சம்பளம். ஒரு வேலை தான் இல்ல, உனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யணும். என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வேலைக்கு வருவேன். அதுக்கு தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. சரி, வரேன். வா. ஜேம்ஸ் அடிச்சவன ஏன் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க? அனிதா, 3 வருஷத்துக்கு முன்னே என் கூட இருந்த குமார் இந்த ஜேம்ஸ் அடிச்சு நொறுக்கணும். அன்னைக்கு நான் ஜேம்ஸ் இதே மாதிரி தான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னொரு ஆளை நம்ம கையில வச்சுக்கிறது எப்பவும் நல்லதுடி. உங்க ராஜதந்திரம் சூப்பர் முதலாளி. நீ சொல்லு ஜேம்ஸ், வானவராயனை வேலைக்கு வச்சது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா அவனை அனுப்பிடுவீங்களா? அதுக்கு இல்ல, என்ன ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் உன்னை கேட்டேன். முதலாளி, ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்க தடுத்ததால அவனை சும்மா விட்டேன். இனி அவன் என்கிட்ட நேர்ல வந்து மோதனா என்ன செய்வேன்னு தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன். நீ உருப்பட மாட்டடா ஜேம்ஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.